குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் தான் பார்க்க போறோம். இது பருவம் 1ல அலகு 1 தான் பார்க்க போறோம். முதல் வகுப்பு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காலத்துல இந்திய வரலாற்று ஆதாரங்கள்லாம் என்னெல்லாம் கிடைக்கப்பெற்றது, அப்ப இடைக்காலத்துல இந்தியாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க, இடைக்காலத்துல இந்தியாவில் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க, அவர்கள் அந்த காலகட்டத்தினுடைய பொருளாதார சமூக அந்த மக்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க இயற்றப்பட்ட நூல்கள் என்ன, அவர்கள் வந்துட்டு உருவாக்கிய அந்த கலைகள் எல்லாம் என்னெல்லாம் அந்த காலகட்டத்துல இருந்தது அப்படின்றதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். வரலாறு நாம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு வந்துட்டு 3 பருவத்தையும் முடிச்சிட்டோம். 3 பருவங்கள்லயும் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வரலாறு வந்துட்டு வரலாறை பாத்தீங்கன்னா இந்திய வரலாறை 3 பிரிவுகளாக பிரிக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, இதுதான் நாம பார்த்தோம், வரலாற்றினுடைய தொடக்க காலம். அப்போ முதல் வகுப்புல 6ஆம் வகுப்புல வரலாறு என்றால் என்னன்னு, ஹிஸ்டரினா என்னன்றது ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தான் ஹிஸ்டரி என்ற வார்த்தையே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஹிஸ்டரி என்ற சொல்லே உருவானது என்றது பார்க்கும்போது, அப்போ எங்க நம்ம பார்த்தோம், அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி பொது ஆண்டுக்கு பின்னுன்னு சொல்லிட்டு, அப்போ 0ல இருந்து இங்கிருந்து பாத்தீங்கன்னா கிமுன்னு பார்த்தோம், இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிபின்னு பார்த்தோம், 0க்கு அடுத்து எல்லாம் கிபின்னு பார்த்தோம் தற்போது வரைக்கும். அப்போ 0ல இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிமுன்னு பார்த்தோம். அப்போ இந்த 0ல இருந்து இதுதான் பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட, அதாவது வரலாற்றினுடைய தொடக்க காலமா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 0ல இருந்து இதுல இருந்துதான் வரலாற்றினுடைய தொடக்க காலம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்துதான் பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட வரலாறு ஆரம்பம் ஆகிறது. அப்போ எழுதப்பட்ட வரலாறு தான் தொடக்க கால வரலாறுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரலாறு இல்லையான்னு கேட்டா, இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களினுடைய அடிப்படையில் தான் அதையெல்லாம் அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சி செய்து இப்படியெல்லாம் இந்த பயன்படுத்திய பொருட்களின் அடிப்படையில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் தான், சான்றுகள் தான் இருந்ததே ஒழிய, ஆனா எழுத்துப்பூர்வமான நம்ம படுத்தோம் சிந்து நாகரிகத்தினுடைய எழுத்து தற்போது வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியெல்லாம் அது புரிஞ்சிருந்தா நம்முடைய வரலாறுலாம் எந்த மாதிரிலாம் மக்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சிந்தி மொழி சிந்துவெளி மக்களுடைய நாகரிகத்தை பத்தி இன்ன வரைக்கும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க ஓவியங்களாக தீட்டப்பட்டது, இந்த மாதிரி அவங்க பயன்படுத்திய பானை ஓடுகள், அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அடிப்படையில் தான் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம வரலாறு எழுதப்பட்டிருக்குதே தவிர, ஆனா எழுதப்பட்ட ஆவணங்களாக அவங்க எதுவுமே விட்டு சென்றது கிடையாது. அப்போ வரலாற்றின் தொடக்க காலம் எங்க வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 0ல இருந்து தான் கிபியிலிருந்து ஆரம்பம் ஆகிறது தான் வரலாற்றினுடைய தொடக்க காலம்னு சொல்றாங்க. அப்போ இப்போ வரலாற்றை 3 காலமா பிரிக்கிறாங்க. என்னெல்லாம் பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, பண்டைய வரலாறு, அதாவது பண்டைய கால இந்திய வரலாறு, இதுதான் பண்டைய கால இந்திய வரலாறு. இது பாத்தீங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு, இது நவீன கால இந்திய வரலாறு. இப்படி 3ஆ பிரிவா பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது பண்டைய கால இந்திய வரலாறுன்றது நாம படிச்சோம். வரலாறு உருவானதிலிருந்து யார் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிந்துவெளியில களப்பிரர்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். இது பண்டைய கால வரலாறுன்னு சொல்லிட்டு தமிழகத்துல அதே மாதிரி தமிழகத்துல களப்பிரர்கள் வரைக்கும் பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் யார் வரைக்கும் பாத்தீங்கன்னா குப்தர்கள் வரைக்கும் பார்த்திருப்போம். இது பண்டைய கால வரலாறுல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவுல யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இடைக்கால இந்தியா, இங்கிருந்து இதுதான் நவீன கால இந்தியா. இப்படி 3 கட்டமாக இந்திய வரலாற்றை பிரிக்கிறாங்க. அப்போ அந்தந்த காலகட்டத்துல கிடைச்ச பொருட்களின் அடிப்படையில தான் இந்த வரலாறுக்கள்லாம் எழுதப்பட்டது. இதுதான் இடைக்காலத்துல இந்தியா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல பார்க்க போறோம். அப்போ நம்ம முதல் வகுப்புல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, வரலாறு என்பது எப்படியெல்லாம் உருவானது, மனிதர்கள் பிறந்து
அவங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்துட்டு அவங்க ஒரு மனிதரா வந்து உருவாகுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் தன் தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு ஒவ்வொன்றா கத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சிந்து சமவெளி நாகரிகத்தின் பத்தி பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300ல இருந்து இதெல்லாம் கிமுல வந்தது. அப்போ 3000 இருங்க. இது வந்து கிமுல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கு இப்போ. அப்போ 3300ல இருந்து 1900 வரைக்கும் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900ல சிந்து சமவெளி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வேத காலம் ஆரியர்கள் வந்துட்டு வட இந்தியாவை நோக்கி பயணிச்சாங்கன்னு பார்த்தோமா. அப்படி வந்தது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1900லிருந்து கிட்டத்தட்ட இவங்க 600 வரைக்கும் இருந்திருப்பாங்க. கிமு 600 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சது பார்த்தீங்கன்னா 1900ல ஒரு 2 நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது அவ்வளவா வரலாற்றுல வந்துட்டு பதிவு செய்யப்படாது. அப்படியுமா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா 1500ல இருந்து 600 வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வேத காலம்னு ஒரு காலத்தை வந்து ஆரியர்கள் வந்த காலத்தை வந்துட்டு, அதாவது மத்திய தரைக்கடல்ல இருந்து இந்தியா ஆரியர்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்து குஷ் மலையிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்படி வந்த அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலையும் அதன் பிறகு வந்துட்டு கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை சமவெளியெல்லாம் பரவி இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்படி பரவுனதுக்கு அப்புறம் தான் என்னது இரும்பினுடைய பயன்பாடெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ பின் வேத கால மக்கள் தான் வந்துட்டு இரும்பு பயன்பாடு தெரிஞ்சுட்டாங்க. அப்போ இதே சமகாலத்துல வந்து தமிழ்நாட்டுல தென்னிந்திய பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் யார் வாழ்ந்திருப்பாங்கன்னா இந்த இரும்பு வந்து பயன்படுத்திய மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அப்போ இது எப்போ வரைக்கும் காலகட்டம்னு பாத்தீங்கன்னா முன் வேத காலம் பின் வேத காலம். அப்போ ஆரியர்களுடைய காலத்தை வந்துட்டு வேத காலம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய காலம் பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 1600 வரைக்கும், கிமு 600 வரைக்கும், கிமு 1500ல இருந்து கிமு 600 வரைக்கும் இதை வந்து 2ஆ பிரிப்பாங்க. இது வந்துட்டு முன் வேத காலம் பின் வேத காலம்னு சொல்லிட்டு, அப்போ 1500ல இருந்து 1000 வரைக்கும் முன் வேத காலம்னும் 1000லிருந்து 600 வரைக்கும் பின் வேத காலம்னு இதை 2ஆ பிரிப்பாங்க. அப்போ 600 வரைக்கும் பின் வேத காலம் இதுல வந்து சமய பலி கொடுக்கறது, யாகங்கள் செய்யறது, இதெல்லாம் வந்துட்டு இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த யாகங்கள்லாம் நடத்துறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழமைவாதத்திலிருந்து இதுலெல்லாம் பழமைவாதத்தெல்லாம் பின்பற்றிருப்பாங்க. யாகங்கள் நடத்துறது, பலி கொடுக்கறது, பெண் சிசு கொலை, இது மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துலதான் வந்து இருந்திருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல மொத்தமாவே இருந்திருக்கும். அப்போ 600க்கு அப்புறம் கிமு 600க்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாபெரும் சிந்தனையாளர்களும் மகாவீரரும் புத்தரும் வருவாங்கன்ட்டு பார்த்தோம். அப்போ கிமு 600ல இருந்து கிமு 300 வரைக்கும் இருப்பாங்க. யாரு இந்த மாபெரும் சிந்தனையாருடைய காலகட்டத்துல வந்துட்டு இந்த காலகட்டத்துல புதிய அறிவு சிந்தனைகள்லாம் தோன்றிருக்குன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கப்புறம் 300ல இருந்து களப்பிரர்கள் அது யார் வந்திருப்பாங்க 300ல இருந்து கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்க காலம்னு பார்த்தோம். அப்போ இங்கிருந்து சங்க காலத்தையே வந்து பாத்தீங்கன்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் இவர்கள் ஆட்சி காலம்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் வந்துட்டு சங்க காலமா பிரிச்சிருக்கும். அப்போ இந்த 300ல இருந்து கிபி 600 வரைக்கும், அப்போ கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் 600 காலகட்டத்துல வந்து சங்க காலம்னும், அப்போ சங்க காலம் வந்து வீழ்ச்சி உற்றது கிபி 3ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிபி 300ல வந்துட்டு வீழ்ச்சி அடையும் போது அப்ப யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் வந்து தமிழகத்துல ஆட்சி செய்வாங்க. அதே நம்ம என்ன பாக்குறோம்னா ஹிஸ்டரியே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு செய்வோம்னா எப்பவுமே எந்த ஒரு பாடத்துல உன் வீட்டுல இருந்தே எடுத்துக்கோ, உன் வீட்டுல இருந்தே எங்க இருந்து உன்னுடைய ஒரு நாள் ஆரம்பமாகுதுன்னா இதுதான் உன்னுடைய டைரக்ஷனா இருக்கும். அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படிதான் வந்து எந்த ஒரு பகுதியில இருந்தாலும் இப்படித்தானே. அப்போ இதே காலகட்டத்துல இந்த வட இந்தியாவில யாரெல்லாம் அதே காலகட்டத்துல ஒரு சில பேர் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தோம். தென்னிந்தியாவில இந்த காலகட்டத்துல ஆட்சி புரிஞ்சான்னு பார்த்தோம். அப்போ கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் ஆட்சி புரிந்தார்கள். 600 ஆண்டுகள் பார்த்தோம். அப்ப இதே ஆண்டு காலத்துல யார் வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு வந்துட்டு வட இந்தியாவில் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்ப மௌரிய பேரரசுக்கு பின்னாடி வந்துட்டு வட இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சாங்க, அதே மாதிரி இங்க களப்பிரர்கள் அப்புறம் வந்துட்டு யார் வந்து ஆட்சி புரிஞ்சாங்கன்ட்டு அதாவது
பிற்கால சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்தாங்கன்னு பல்லவர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா இதை தான் நம்ம 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுதான் வந்துட்டு வரலாற்றினுடைய முன்னாடி இருந்த தொடக்க கால வரலாற்றினுடைய ஒரு டைம் லைன். இதுதான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடைக்கால வரலாறு எங்கிருந்து ஆரம்பமாகுது எங்கிருந்து முடியுதுன்னு ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்திய வரலாற்றினுடைய தொடக்க காலம், அதாவது இடைக்காலத்தினுடைய தொடக்க காலத்தை எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா அதாவது 600 வரைக்கும் களப்பிரர்கள் போயிட்டாங்களே. அப்போ 600க்கு அப்புறம் சின்ன சின்ன அரசர்கள் ஆண்டு இருப்பாங்க. அதாவது மொத்தமாவே அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அதனுடைய இப்போ ஒரு 10 பேர் ஒரு பரம்பரையில இருக்கிறாங்க, ஒரு ஒரு அரச பரம்பரையில இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருமே வலிமை இல்லாம போயிருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் வந்து வலிமையோடு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த வலிமையா இருந்த மன்னன் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இல்லையா. அதனால அந்த காலகட்டத்துல அவங்க கொடுக்கலனாலும், அதாவது ஒரு நல்ல வலிமையான வரலாற்றுல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த அந்த ஒரு அரசுல வந்துட்டு அந்த ஒரு வலிமையான அரசு வந்து நல்லா வழி நடத்திட்டு போயிருந்த அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன சின்னதா வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாவோ உங்களுக்கு ஏதாவது அங்கங்க ஒரு ஒரு தகவலை தான் சொல்லியிருப்பாங்களே கண்டி அதை ஒரு ஹிஸ்டரியாவோ அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 600க்கு அப்புறம் களப்பிரர்களுக்கு அப்புறம் 7வது நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னு பார்த்து நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அப்ப இடைக்கால இந்தியா வந்துட்டு உருவாகுது. அது அந்த மையப்பட்ட அரசு வந்துட்டு இடைக்கால இந்தியாவில் வந்துட்டு என்னெல்லாம் உருவாச்சுன்னு சென்ற வகுப்புல 6ஆம் வகுப்புல 3வது பருவத்துல வந்து ஒரு சின்ன வார்த்தையா தான் கொடுத்திருந்தாங்க. அந்த சின்ன வார்த்தை தான் இப்போ ஒரு ஒரு இடைக்கால இந்தியாவுடைய ஆதாரமாவே நீங்க எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ இடைக்கால இந்திய ஆதாரமாக எந்த காலத்தை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கிபி 700ல இருந்து கிபி 1200 வரைக்கும் முன் இடைக்காலம்னும், அதே மாதிரி கிபி 1200ல இருந்து 1700 வரைக்கும் பின் இடைக்கால வரலாறு இரண்டாக பிரிக்கிறாங்க. இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா 2 பிரிவுகளாக வந்து இடைக்கால வரலாற்றை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1700ல இருந்து இப்ப தற்போது வரைக்கும் நவீன இந்தியா. இதுதான் வந்துட்டு நீங்க இப்போ எப்படி பார்க்கணும்னா அப்பதான் ஒரு புரிதல் ஏற்படும். இல்லாட்டி நீங்க பாட்டுக்கு கண்மூடித்தனமா ஏதோ வரலாறு படிக்கிறேன்றத மாதிரி படிச்சுட்டு போவீங்க. அதனாலதான் இங்க கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருந்து இப்போ 0ல இருந்து 0வும் இருக்கும், 0க்கு முன்னாடியும் இருக்கும். அப்போ இதுல இருந்து இன்றைய வரைக்கும் 7ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வச்சுக்கோங்க. இது 700 வரைக்கும் தான் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பண்டைய கால இந்தியா. அதே மாதிரி 700ல இருந்து 1700, அப்ப 700ல இருந்து 1700 வரைக்கும் இடைக்கால இந்தியான்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1700ல இருந்து தற்போது 2025 வரைக்கும் இது கிபி. இது தற்போது வரைக்கும் நவீன இந்தியான்னு சொல்றாங்க. இதுதான் இந்தியாவுடைய ஒரு இந்தியாவுடைய பிரிச்சிருக்குது. இந்த 3 பிரிவுகளாகத்தான் இந்திய வரலாறை வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்திலிருந்து 600 வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்பு பாடத்துல 3 பருவத்திலையும் பார்த்துட்டோம். அப்ப இந்த காலகட்டத்திலிருந்து இனிமே பார்க்க போறோம். இவங்களுடைய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நவீன கால இந்தியா வந்துட்டு இந்த 1700ல இருந்து நவீன கால இந்தியா தொடக்கமாகும். தற்போது வரைக்கிற இந்திய எந்தெந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் பார்க்க போறோம். அதுதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன சொன்னோம், வட இந்தியா தெற்கு, அப்ப வடக்கு இது தெற்கு. அப்ப இதே காலகட்டத்துல எங்க ஆட்சி புரிஞ்சவங்க அதே மாதிரி இங்கேயும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இல்லையா. அந்த சமகாலம் பார்த்தோம். அப்போ வட இந்தியாவுல இங்க பாருங்க, இந்தியா மேப் இல்லைங்க. இப்போ வட இந்தியாவுல எப்படி வந்துட்டு இங்க வந்துட்டு அரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள்லாம் தோணுச்சோ, இப்படி நீங்க இந்தியாவை 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா எப்படி இங்கேயும் மக்கள் உருவானாங்க, இங்கேயும் மக்கள் உருவாயிருப்பாங்க, இங்கேயும் நாகரிகம் உருவாச்சு, இங்கேயும் நாகரிகம் உருவாச்சு, இங்கேயும் மன்னன் உருவானா, இங்கேயும் மன்னன் உருவாயிருப்பான். அப்ப இங்கேயும் ஒரு பேரரசு உருவாயிருக்கும், இங்கேயும் ஒரு பேரரசு உருவாயிருக்கும். அப்ப பேரரசு உருவான பிறகு இப்ப இங்கேயும் ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் ஆட்சி நடைபெற்றன்னு இங்கேயும் பார்த்தோம். அப்ப இங்கேயும் இப்ப இங்க எப்படி பார்த்தோம், அரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் வளர்ந்துச்சு, மக்கள் வரலாறு ஒன்று உருவாச்சு,
வரலாறு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கால வரிசை தான். அந்த இப்ப இந்த கால வரிசை தான் நான் சொல்றது. இப்போ வரலாறுனாவே என்னன்னா கால வரிசைப்படுத்துதல் தான். அப்போ அங்கிருந்து இன்னை வரைக்கும் கால வரிசைப்படுத்து இதுதான் வந்து வரலாறுன்னு சொல்லிட்டோம். அப்போ முதல் வகுப்புல என்ன வரலாறுனா என்னன்னு படிச்சுட்டோம். இரண்டாவது வகுப்பு மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி படிச்சான்னு பார்த்தோம். மூன்றாவது பாடத்துல என்னன்னு பார்த்தோம், நாகரிகம் பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா அரப்பாவும் மொகஞ்சதாரோ வட இந்தியாவில, அதே தென்னிந்தியாவில யாருன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் நகரங்கள் உருவாச்சு அப்படின்ற பார்த்தோம். அப்போ இதே காலகட்டத்துல அரசு உருவாச்சுன்னு பார்த்தோம். முன் வேத கால பின் வேத காலத்துக்கு அப்புறம் மௌரிய பேரரசு உருவாச்சுன்னு பார்த்தோம். மௌரிய பேரரசுக்கு அப்புறம் வந்து குப்தர்கள் உருவானாங்கன்னு பார்த்தோம். அப்போ இதே காலகட்டத்துல மௌரியர்கள் மௌரிய அரசுக்கு வந்து அசோகர்லாம் பார்த்தோம். அப்போ அசோகர் இந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா இதே காலத்துல சேர சோழ பாண்டியர்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர்களுக்கு அப்புறம் யாருன்னா குப்தர்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப இங்க யார் வந்தாங்கன்னா களப்பிரர்கள் வந்தான்னு பார்த்தோம். இப்படித்தான் வந்துட்டு நாம அந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாலும் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதே காலகட்டத்துல இவங்க இருந்த மாதிரி இவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா. இப்படிதான் வந்து நாம இரண்டியா வந்து பிரிச்சுட்டு இப்படிதான் நம்ம வேறுபாடு படுத்தி தான். அப்போ வட இந்தியாவுல யார் இருந்தாங்க, தென்னிந்தியாவில் யார் இருந்தாங்க, வட இந்தியாவில் என்ன நாகரிகம் வந்து தென்னிந்தியாவில் இருந்தாங்க. அப்போ இந்த இந்த இடைப்பட்ட பகுதியில யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தோம். யாரு ராஷ்டிரகூடர்கள் இருந்தாங்க, சாதா வாகனங்கள் இருந்தாங்க. இதையெல்லாமும் அதே காலகட்டத்தில் இங்கேயும் இருந்திருப்பாங்க, இப்படி இருந்திருப்பாங்க. இப்படி 3 பிரிவுகளாக நம்ம ஒரு சில பாடங்கள் 6ஆம் வகுப்பு பார்த்தோம். இதுதான் வந்து வரலாறு. இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடைக்கால இந்தியாவுல எப்படியெல்லாம் என்னெல்லாம் இலக்கிய ஆதாரங்கள் இருந்தது, எந்தெந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க எப்படியெல்லாம் யார் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, எந்தெந்த காலகட்டத்துல இதுக்கப்புறம் வரப்போறது மொத்தமா பாத்தீங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு தான். இடைக்காலத்துல இந்த டைம்ல அதாவது கிபி 700 இருந்து கிபி 1700 வரைக்கும் இடைக்கால இந்தியா. இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஆட்சியாளர்கள்லாம் யாரு, எந்தெந்த நாட்டுல இருந்து எங்கிருந்து வந்து இந்தியாவை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, அதுக்கடுத்து யாரெல்லாம் வராங்க. அதாவது கிபி 700 இருந்து கிபி 1700 கிட்டத்தட்ட எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு இந்த இடைக்கால இந்தியான்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை ஆட்சியாளர்கள், எத்தனை அரச வம்சங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கு. இதைதான் இந்த இதுக்கப்புறம் வரப்போற பாடங்களை நாம பார்க்க போறோம். இது ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா இதுதான் வந்து இந்தியாவுடைய வரலாறு இப்படிதான் இருக்கும். இது உங்களுக்கு எளிமையா இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு எளிமையா இருக்கும். வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்போ ஓரளவுக்கு இந்த வரலாறுனா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நாம யார வரைக்கும் பாக்குறோம்னா மாபெரும் சிந்தனையாளர்கள் 6ஆம் நூற்றாண்டுல வந்து அறிவு மறுமலர்ச்சி தோன்றுனது பார்த்தோம். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அசோகர், மகாவீரரும் புத்தரும் பார்த்தோம். அதே காலகட்டத்துல அங்க வந்து சமணம் பௌத்தம் உருவாயிருந்த அதே காலகட்டத்தில் இங்க வந்துட்டு 6ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்கள் வந்து உருவாயிருந்திருப்பாங்க 6ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவில. அப்ப களப்பிரர்கள் வந்து எதை வளர்த்தாங்கன்னா இங்க வந்து சைவம் வைணவத்தை வந்து இவங்க வளர்த்திருப்பாங்க. அதே மாதிரி அங்க வந்துட்டு சமணம் பௌத்தம் வந்து தோல்வி. இப்படிதான் வந்துட்டு நீங்க வேறுபடுத்தி ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, அதே காலகட்டத்துல நீ இங்க இருக்கேன்னா உன் நண்பன் அங்க இருப்பான், உன்னுடைய எனிமி அங்க விரோதியும் அங்க இருந்திருப்பான், பகைவனும் அங்க இருந்திருப்பான். இப்படிதான் நீ தெரிஞ்சுக்கணுமே உடைய இந்த பாடத்தை இப்படி உன்னோட இடத்துல இருந்து நாம இங்க இருக்குன்னா அதே இடத்துல நம்முடைய நண்பனும் இருந்திருப்பான். இப்படிதான் நீ படிச்சாதான் உனக்கு புரியுமே உடைய. இல்லாட்டி கொஞ்சம் வரலாறு வந்துட்டு கடினமாக யாருக்குமே வந்துட்டு அந்த இடத்துல நீ இருந்து உன்னை நிறுத்தி பார்த்துக்கிட்டுன்னா இந்த பாடம் வந்துட்டு எந்த ஒரு பாடம் அது நீ இந்த பாடத்தை வரலாறு என்ற ஒரு பாடத்தை ஏன்னா வரலாறுனாவே இங்கதான் பூமி உருவாச்சு, மனிதன் உருவானா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து கிடைக்குது. அப்போ மனிதன் அந்த காலகட்டத்துல மக்கள் வாழறாங்க, மக்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அறிவு வருது, அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு வாய்மொழி கல்வியா படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து எழுத்துப்பூர்வமா வருது. அப்போ எழுத்துப்பூர்வமா வந்ததுக்கு அப்புறம் தான் மொழி என்பதே உருவாயிருக்குது. அப்படி உருவானத்தானே மொழி, தமிழ் மொழியாகட்டும் அது ஆங்கில மொழியாகட்டும் எந்த ஒரு மொழியாகட்டும் அதை பற்றி தான் நான் தமிழா படிக்க போறேன், ஆங்கிலமா படிக்க போறேன், மற்ற துறைகள் எந்த
அறிவியல் படிக்க போறேன், இப்படிதானே. அப்போ வரலாறு என்பதை நீ முழுமையா படிச்சிட்டுனா மத்த எல்லா பாடங்களும் இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு உயிர் உடம்புனா அதுக்கு அடுத்த பிரிவுகள், அதனுடைய கிளைகள் தான் மத்த எல்லா சப்ஜெக்டும். அப்ப வரலாறு என்பதை நீ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டனா அதில் இருக்கிற எல்லாமே துணை பிரிவுகள் எல்லாம், துணை பாடங்கள் அனைத்தையும் உனக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. ஏன்னா இதுதான் உனக்கு பேஸ். இந்த ஒரு ரூட்டை நீ நல்லா புடிச்சுக்கிட்டுனா இது இந்த நூல் மாதிரி இது நல்லா புடிச்சுக்கிட்டுனா அவனுக்கு அடுத்தடுத்து எல்லாமே எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு புரிதல் ஏற்படும். அதனால வரலாறு பாடத்தை முழுமையாக உள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து, ஏன்னா மக்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் அவங்கதான் எல்லாமே படைக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் மொழி. அந்த மொழி தான் தமிழ் என்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஆங்கிலம் என்ற சப்ஜெக்டை நம்ம உருவாக்குறோம். இது அதாவது புவியியலோ வரலாறோ புவியியலோ இல்லாட்டி அறிவியலோ பார்த்தீங்கன்னா கணிதமோ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நம்மளுடைய ஸ்கில்லால உருவாக்கப்பட்டது, நம்முடைய தனித்திறன்களால உருவானதுதான் கண்டுபிடிப்புகள் அதெல்லாம். அப்ப இதை நீ புடிச்சுக்கிட்டனா அதெல்லாம் உனக்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப வாங்க இடைக்கால வரலாற்றுடைய ஆதாரங்கள்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இந்த பாடத்துல பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் என்னன்னு பாருங்க. பட்டயம் இது என்னன்னு தேடுங்க. இந்த QR ஸ்கேன் பண்ணினீங்கன்னா இந்த வீடியோ பிளே ஆச்சுன்னா இது என்னெல்லாம் இந்த இடைக்கால வரலாறுல என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க, என்னெல்லாம் ஆதாரங்கள் கிடைச்சது, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது மாணவர்கள் தவறாம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த பதிவை பாருங்க. இடைக்கால இந்திய வரலாற்றில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களை தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஆதாரங்கள் மட்டும்தான், யாரெல்லாம் எந்தெந்த ஆதாரங்கள் கிடைச்சது, யாரோட காலகட்டத்துல கிடைச்சது, இதுதான் இந்த பார்க்க போறோம். அப்போ இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிதல். அப்ப இடைக்கால இந்தியாவுல அந்த வரலாற்று சான்றுகள்லாம் என்ன கிடைச்சது, அந்த காலகட்டத்துல அவங்க அந்த சான்றுகளின் அடிப்படையில இந்த இடைக்கால இந்தியாவுல எப்படியெல்லாம் ஆட்சி இருந்தது, இதைதான் பார்க்க போறோம். அப்போ அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் அல்லது மன்னர்களால கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகள் எல்லாம் இதை பத்தி எல்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி நாம படிக்க போறோம்னு சொல்றாங்க. மூன்றாவது பாருங்க, இலக்கியங்கள். இதெல்லாம் அவங்க உருவாக்குனது. இது பாருங்க, இலக்கியங்கள் படைச்சிருப்பாங்க. பொறிப்புகள் இதெல்லாம் பாத்தீங்களா, கற்கள் எல்லாம் பொறிச்சிருப்பாங்க, பட்டயங்கள் எல்லாம் பொறிச்சிருப்பாங்க. அந்த பொறிக்கப்பட்ட பொறிப்புகள் ஆகியவற்றை அது என்ன சொல்லுது அதை பத்தி நாம புரிந்து கொள்ளணும். அதாவது இலக்கிய ஆதாரங்கள் ஏற்றிருக்கிறாங்க இலக்கியங்கள். அவங்க பொறிப்புகள் பட்டயங்கள் எல்லாம், அதாவது செம்பு பட்டயங்கள் எல்லாம் ஏற்றிருப்பாங்க, அந்த பொறிச்சிருப்பாங்க, கற்கள்ல பொறிச்சிருப்பாங்க. இந்த பொறிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்றது இதை பத்தி புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்கள். அப்போ அரேபியாவிலிருந்தும் துருக்கியிலிருந்தும் பயணிகள் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. அவர்கள் இந்திய மக்களோடு வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சென்ற வகுப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படி வாழ்ந்த காலகட்டத்துல இங்க இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் அவங்க நூல்கள்ல எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களை பற்றி, அந்த நூல்கள்ல என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் இந்த பாடத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கங்கள். இதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அறிமுகம், அதாவது இடைக்கால இந்தியா எப்படின்றது அறிமுகப்படுத்துறாங்க. இரண்டாவது பாருங்க, சான்றுகள், என்னெல்லாம் சான்றுகள் கிடைச்சது, அதை முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகளை இரண்டாக வகைப்படுத்துறாங்க. மூன்றாவது பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷன், அந்த பொறிப்புகள், அது என்னெல்லாம் பொறிப்புகள்னு பார்க்க போறோம். நான்காவது பாருங்க, நாணயங்கள், அந்த காலகட்டத்தில் கிடைத்த நாணயங்கள். அந்த நாணயங்கள் அவங்க எப்படியெல்லாம் பொருளாதாரம் இயங்கி இருக்கும், அவங்களுடைய எப்படி நிதி நிர்வாகம் இருந்திருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சமய இலக்கியங்கள், அந்த காலகட்டத்தில் இயற்றிய சமய இலக்கியங்கள், சமயம் சார்ந்த நூல்கள், சமயம் சாராத நூல்கள்லாம் நம்ம பார்த்தோம். பாருங்க, இங்க பாருங்க, சமயம் சாராத நூல்கள், இலக்கியங்கள், அதுக்கப்புறம் நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள், இதையெல்லாம், அதாவது நூல்கள் அதே மாதிரி சமயம் சார்ந்தது இருக்கும், சமயம் சாராது இருக்கும். ஒரு சிலர் சில நூல்கள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதைகள் எழுதியிருப்பாங்களே, அதுவும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இதுதான் நாம இந்த பாடத்தில் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாடத்தினுடைய சுருக்கம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போட வேண்டியது தலைப்புகள். நீங்க இப்படிதான் ஒவ்வொரு பாடத்தை இடைக்கால இந்திய வரலாறுன்னு போட்டு இப்படி சென்டரா போட்டுட்டு, ஒரு சென்டரா இடைக்கால இந்திய வரலாறுன்னு போட்டுட்டு மைண்ட் மேப்பை இப்படி உங்களுக்கு எந்தெந்த உங்களுக்கு டிராயிங் பிடிக்குமோ பிரிச்சுக்கிட்டு அங்கங்க இந்த சப்டைட்டில் எல்லாம் எழுதிட்டு, அந்த சப்டைட்டிலுக்கு கீழே மற்ற டைப் அந்த அந்த
ஒவ்வொரு பாயிண்ட்டுகளா நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா அப்போ எளிமையா இருக்கு. அப்ப இடைக்கால இந்திய நாணயங்கள்னா என்ன? அப்ப அந்த நாணயங்கள்ல என்னென்ன நாணயம் கிடைச்சது? நாணயங்கள்னு எழுதிட்டு ஒரு 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 அழகா ஒரு ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு நாணயங்கள் போட்டீங்கன்னா, அப்ப அந்த நாணயத்துக்குள்ள யாரெல்லாம் நாணயங்கள் அவங்க காலத்துல அச்சடிக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் நீங்க எழுதணும். அதே மாதிரி வந்துட்டு பொறிப்புகள். அப்ப யாருடைய காலகட்டத்துல பொறிப்புகள்லாம் இருந்தது? அது என்னென்ன பொறிப்புகள்? அப்படிதான் நீங்க இத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மைண்ட் மேப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஒரு நிமிஷம். இப்ப வாங்க பாடத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துல என்னெல்லாம் எவிடன்ஸ் வந்துட்டு ஆதாரங்கள் வந்து இடைக்கால இந்தியாவில் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ அதை வச்சு எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் மாணவராகிய நீங்களும் நீங்க வாழக்கூடிய காலகட்டத்தையும் இப்படிதான் வகைப்படுத்தணும். நீங்களும் ஒரு சாதனையாளராக இருந்தா நீங்களும் மற்றவர்கள் வந்துட்டு உன் காலகட்டத்தையும் படிக்கிற மாதிரி தான் வரலாறு எழுதப்படும். இதுதான் வந்துட்டு நீ வாழ்ந்த காலத்தையும் இப்படிதான் வரலாறு. அவங்க சாதனை புரிஞ்சதுனால அவங்களை பத்தி படிக்கணும். இதே காலகட்டத்துல மக்களும் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி நம்ம படிக்கிறோமா? அவங்கள சாதனை புரியல. சாதனை புரிஞ்சவர்களை மட்டும்தான் வந்து வரலாற்றுல வந்துட்டு போற்றப்படுவார்கள். அதனாலதான் மாணவர்களாகிய நீங்களும் இப்போதே உங்களுடைய சாதனை இலக்கை என்னென்று நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் ஒவ்வொரு பாடமும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதனால மாணவர்கள் கற்றலின் வழி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கற்றல் வழியில் நடந்து அதை உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பாடத்தையும் உங்களுக்கு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாருங்க இப்போ வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல நீ போயிட்டு உங்க தாத்தா இப்போ பாருங்க மனிதர்கள் உருவானாங்க. அது யார் எந்த இனமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுதான் எதுவுமே இல்லை. மனிதர்கள் வகைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் வேத காலத்துல தான் சாதி வர்ணாசிரம முறை ஒன்று உருவானது. தொழில் அடிப்படையில தான் உருவாச்சே ஒழிய ஆனா சாதி மதம் என்று இருந்துச்சா? கிடையாது. ஆனா மனிதனாக அவங்களுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு வலிமை பெற்றிருந்தாலும் வலிமை குன்றியவனை அடக்கி அப்படிதான் வந்து சாதி என்பது உருவாச்சே கண்டி சாதி என்பதே கிடையாது. அப்போ யார் இப்ப நீ இருக்கிறன்னா அதெல்லாம் உங்க தாத்தா முன்னோர்கள் மூதாதையர்கள் தான் சொல்லுவோம். அப்போ அவங்கள பத்தி தானே படிக்கிறோம். அப்ப நாமளும் அந்த ஒரு இனப்பிரிவுகளை சார்ந்தவங்க தான் நாமளும் இந்த தற்போது வாழ்ந்துடும். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துலதான் வந்து எல்லாமே இந்த இடைப்பட்ட காலத்துலதான் வந்துட்டு எல்லாமே மாறி போயிருக்கும். அப்போ இந்த சாதி என்பது வர்ணாசிரம முறை என்பது எல்லாம் இந்த காலகட்டத்துல நாம பார்த்தோம். படிக்கும் போதே பார்த்தோம். குப்தர்கள் காலத்தையும் அப்படிதான் மாறி போனதே ஒழிய ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இதுதான் அப்படின்றது கிடையாது. பாருங்க, அதாவது மாணவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல எப்படி எல்லாம் மாற்றம் பெறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுல வாங்க. அறிமுகம். இந்திய வரலாற்று அப்ப இந்தியாவுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா கிபின்னா பொது ஆண்டுக்கு முன் கிடையாது. பொது ஆண்டு இதுக்கப்புறம் கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னாடி இது. அதாவது கிபி பொது ஆண்டுக்கு பின்புன்னு சொல்லுவாங்க. இது கிபி 700 முதல் 1200 மற்றும் கிபி 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதியை முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்துறாங்க. அப்போ இந்த 1700 இருந்து கிபி 700 இருந்து 1200 வரைக்கும் தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் இந்த 1200 இருந்து 1700 காலப்பகுதியை பின் இடைக்கால இந்திய வரலாறு என்று இரண்டாக இப்படி பிரிக்கிறாங்க. இதுதான் இடைக்கால இந்திய வரலாறு இரண்டாக பிரிக்கிறாங்க. இது வந்துட்டு முன்னாடி, இது வந்துட்டு பின் இடைக்கால இந்திய. எப்படி முன் வேத காலம் பின் வேத காலம் எல்லாம் படிச்சுல. ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல அந்த அந்த கிடைக்கப்பட்ட பொருட்கள் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. எப்படி எதனால வகைப்படுத்திருக்காங்கன்னா இந்த பாடத்தை படிச்ச பிறகு உங்களுக்கு புரியும். பாருங்க, இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல் வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல்வகைப்பட்ட சான்றுகள் கிடைக்க பெறுகின்றன. மாணவர்கள் எப்பொழுது தமிழ் பாடம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை தான் நீங்க படிக்கிறீங்க. தமிழ் மொழியில தான் நீங்க இந்த வரலாறு என்ற பாடத்தை தமிழ் மொழியில தான் படிக்கிறீங்க. அதனால படிக்கிறத நீங்க பிழையில்லாம உச்சரிச்சு படிச்சீங்கன்னா பொருள் விளங்கும். பொருள் விளங்குனா வந்து பாடம் புரியும். பாடம் புரிந்தா வந்துட்டு எளிமையாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம எப்பவுமே
படிக்கிறதையே வந்துட்டு முழுமையான அந்த எழுத்துக்களை வந்துட்டு முழுமையாக எழுத்துக்களை பயன்படுத்தி உச்சரிக்காதனாலதான் எழுத்துப்பிழையை ஏற்படுறதுனாலதான் வார்த்தையே ஒழுங்கா அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு சொல்றேன், அனைத்து மாணவர்களுக்கும் சொல்லல. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் இனிமேல் பாத்தீங்கன்னா தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் வந்து உச்சரிச்சிங்கன்னா அப்போ பொருள் விளங்குனா வந்து அந்த பாடம் வந்து புரியும். பாடம் புரிஞ்சா வந்து ஈடுபாடு ஏற்படும். அப்போ ஈடுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த பாடத்தின் மேல உனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அப்போதான் உனக்கு மற்ற பாடங்களையும் புரிய செய்யும். அப்ப எந்த ஒரு பாடத்தை நீ படிச்சாலும் என்ன செய்யணும், பிழையில்லாமல் படிச்சுட்டுனாவே உனக்கு அதன் பொருள் விளங்குச்சுனாவே அதுல ஈடுபாடு உண்டா. இதுதான் வந்துட்டு ஒரு பாடத்திற்கான முழுமையான ஒரு ஈடுபாடு. எப்படின்னா இப்படி நீ பிழையே இல்லாம படிச்சுன்னா ஈடுபாடு உனக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப பாருங்க, இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல வகைப்பட்ட சான்றுகள். அப்போ இந்த இடைக்கால இந்திய பத்தி தெரிஞ்சுக்கணும் அறிஞர்கள் இருப்பாங்கள, வரலாற்று அறிஞர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்வாய்ப்பாக எது இருந்ததுன்னா நிறைய பல்வகைப்பட்ட பல வகையான சான்றுகள் வந்து கிடைச்சது வந்து இந்த அறிஞர்களுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பாக இருந்ததுல. என்னெல்லாம் சான்றுகள் கிடைச்சதுன்னு பாருங்க. கல்வெட்டுக்கள், அதாவது அக்காலகட்டத்தில் இயற்றப்பட்ட செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், அதுக்கப்புறம் நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. அவற்றுடன் அது மட்டுமில்ல, கல்வெட்டு, அந்த காலகட்டத்தில் செதுக்கிய கல்வெட்டுகள், அந்த செப்பு பட்டயங்கள்லாம் எழுதுனாங்கன்னு பார்த்தோம். குப்தர்கள் காலத்திலேயே பார்த்தோம். அப்போ அவங்க காலத்து நினைவு சின்னங்கள் எல்லாம் என்னென்ன நினைவு சின்னங்கள், அப்போ இந்த இடைக்காலத்துல என்ன நினைவு சின்னங்கள், நாணயங்கள், அவங்க பயன்படுத்திய நாணயங்கள், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு சான்றுகள் வந்து பல வகைப்பட்ட சான்றுகள் கிடைச்சது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல் வாய்ப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அரேபிய, பாரசீக, துருக்கிய, அரேபியாவிலிருந்து பாரசீக நாட்டிலிருந்தும் துருக்கிய நாட்டிலிருந்தும் வரலாற்று தொகுப்பாளர்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து போன வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தை பதிவு செஞ்சிருப்பாங்களே அந்த நிகழ்வுகளை, அதனுடைய தொகுப்புகள் வந்து கிடைச்சிருக்கான். அப்ப இதுவே ஒரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம்னா, இது அதை விட அவங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு இன்னும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்ததுனால நல்லா இந்த காலகட்டத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எழுதுறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த காலகட்டத்துல இவ்வளவு சான்றுகள் அவங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு எளிமையா ஆக்கியது. இந்த காலகட்டத்துல இவ்வளவுலாம் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப மேலாதிக்க செய்திகளை வந்துட்டு அதாவது மேலதிக செய்திகளை வந்துட்டு முன் வைக்கின்றன. பாருங்க, இந்த சான்றுகள் பார்த்தீங்கன்னா பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. அப்போ நிறைய விவரங்கள் தான் இந்த சான்றுகள் கொடுக்குது. என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றி நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையான தகவல்களை வழங்குறது. அப்போ சாதாரண மக்கள், அதுதான் நான் இப்ப சொன்னேன், உன்னை பத்தி தெரியணும்னா நீ ஒரு சரித்திரம் படிச்சாதான் வரலாற்றுல சரித்திரம் படைக்கப்படுவாய். அதே வந்து இந்த காலகட்டத்துல நீ வாழக்கூடிய காலகட்டத்துல சாதாரண மக்களும் வாழ்வாங்க, ஆனா அவர்களை பத்தி எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது. அப்போ சாதனையாளர்கள் சாதனை செஞ்சா மட்டும்தான் அவர்கள் தான் வரலாற்றுல பேசப்படுவார்கள். சாதாரண மக்கள் வந்துட்டு சாதாரண மக்களாவே தான் இருப்பாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சாதாரண மக்களை வாழ்க்கை நிலை பத்தி குறைவான செய்திகள் தான். ஏன்னா அரசருடைய வாழ்க்கை வந்துட்டு நேரடியாகவே அவங்க இந்த அரசன் தான் செஞ்சாரு அப்படின்ற நேரடியாகவும் செறிவான நிறைய எண்ணிக்கையிலான தகவல்களை வந்து கொடுக்குறாங்க. அரசர்களின் சாதனைகள் பற்றிய அரசவையை சார்ந்தோரின் கருத்துக்களும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களின் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒருதலை பட்சமானதாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உயர் நவிர்ச்சி மொழி நடையிலும் அமைந்திருந்தன. அப்போ அரசர்கள் அந்த காலகட்டத்தில் இடைக்காலத்தில் அரசர்கள் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த காலகட்டத்திலுடைய சாதனைகள்லாம் அந்த அரசவையை சார்ந்தவர்கள கருத்துக்கள் இருப்பாங்க. அரசவையெல்லாம் இப்போ அரசு இருக்குன்னா அரசவையை சார்ந்தவர் வந்து மற்றவர்கள் இருப்பாங்களே, மற்ற துறையை சார்ந்தவங்களாம். அப்ப இவங்களும் அவங்களுடைய கருத்தும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலே வரலாற்று ஆசிரியர்கள், அவர்களுடைய கருத்துக்களும் எப்படி இருந்ததுன்னா ஒருதலை பட்சமாகனா அரசரை பத்தியே இருக்குதாம். அதே மாதிரி மிகைப்படுத்தி இவங்களை வந்து உயர்வா சொல்லியும், உயர்வு நவிர்ச்சின்னா வந்து உயர்வு நவிர்ச்சின்னு தமிழ்ல படிப்பீங்க இதெல்லாம். அதாவது உயர்த்தி சொல்றது, மிகைப்படுத்தி கூறுது. அதை செய்யலனாலும் செஞ்ச மாதிரி நிறைய உயர்த்தி சொல்றதுதான் வந்து அதுதான் வந்து நிறைய மிகைப்படுத்தப்பட்டதாக இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வைக்கிறாங்க, அந்த அரசவை சார்ந்தவர்கள்,
அதே மாதிரி வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக அரசருக்கே உண்டானது மாதிரி இந்த சான்றுகள்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால சாமானிய பாமர மக்களை பத்தியோ சாதாரண மக்களை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஏன்னா அவர்களை பத்தி எழுத முடியாது. ஏன்னா அவர்கள் ஏதோ சாதனையும் செஞ்சிருந்தாலும் ஆனா அரசரை பத்தி தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை நாம் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எப்படி அவுரங்கசீப்பின் அவைகள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யாருன்னா காஃபி கானின் புகழ் பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியும். அப்ப அவுரங்கசீப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய அவைகள வரலாற்று அவனுடைய அவையில வரலாற்று ஆசிரியராக அறிஞராக இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா காஃபி கான். அவர் வந்து புகைப்பெற்ற கூற்று ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. என்ன கூற்றுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவராக இருத்தல். அதாவது ஒருத்தரை இப்போ உனக்கு மன்னன் இருக்காரு, மன்னனுக்கு கீழே ஒரு அறிஞர் இருக்காருன்னா அவர் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை. அப்போ எந்த ஒரு லாப நோக்கத்தோடு இல்லாம இருக்கணும், எந்த ஒரு ஆபத்துக்கும் அஞ்சக்கூடாது. அப்போ ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் சொல்லணும். அப்போ ஆபத்துக்கு அஞ்சாமல் உண்மையை சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ ஒருதலை பட்சமாக இல்லாது இருக்க சொல்லல, இல்லாம இருக்க சொல்றேன். ஒருதலை பட்சம்னா ஒரே ஒரு பக்கமாக சாய்ந்து ஒருத்தரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒருதலை பட்சமாக இல்லாது இருத்தல், விருப்பு வெறுப்பு இன்றி இருத்தல். விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் என்று விருப்பப்பட்டு இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஒருத்தரை பத்தி வெறுப்பாகவோ ஒருத்தரை பத்தி விரும்பியோ அவர்களை பத்தி விருப்பமா இருந்தா நிறைய சொல்றதோ, வெறுப்பா இருந்தா எதுவுமே சொல்லாம திட்டி சொல்றதோ, அந்த மாதிரி வெறுப்பு இல்லாமல் இருக்கணும் ஒருத்தர் எழுதுறாருன்னா. அப்ப நண்பனும் இருக்கக்கூடாது, பகைவராக அந்நியருக்கிடையே வேற்றுமை பாராமை. அப்ப நண்பரு அல்லது வேறொருவரா இருந்தா இவங்க 2 பேருக்கு என்ன செய்யக்கூடாது? வேற்றுமை பார்க்க கூடாது. இவன் நண்பன், இவனை பத்தி உயர்வா எதிரன், இவன் வந்துட்டு அந்நியர், இவரை பத்தி குறைச்சி எதிர, இந்த மாதிரி எல்லாம் வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எழுதலை எப்படின்னா நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என்று அவர் கூறுவார். பாரு, ஒரு வரலாற்றை பத்தி நீ எழுதுறனா எந்த மாதிரி எல்லாம் உனக்கு கடமைகள் இருக்குது, இது எல்லாம் இருந்துட்டு எழுதினாதான் அவனுடைய வரலாற்று ஆசிரியருக்கான ஒரு தகுதியா அவர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்பினுடைய அவையில இருந்த வரலாற்று அறிஞராக இருந்தது யாருன்னா காஃபி கானினுடைய புகைப்பெற்ற கூற்றா வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையானதாக இல்லை. ஆனா இது எப்படி இருக்கு? மிகைப்படுத்தியும் உயர்வாகவும் ஒருதலை பட்சமாகவும் உயர்வு நவிர்ச்சி சொல்லியிருக்கு. அந்த மொழியில தான் எழுதப்பட்டது. அதனால இப்படியெல்லாம் எழுதப்பட்டதுனால இந்த ஒரு கூற்றை வந்து அவரு சொல்லியிருக்காரு. இப்போ சான்றுகள் பார்க்கலாம். கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகள். அப்போ கடந்த காலத்தை நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நாம இப்போ படிக்கிறதுல நடந்து முடிஞ்சதை தானே படிக்கிறோம். அப்போ அதை தானே இப்போ மறுபதிவு செஞ்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்ததையவே நம்ம படிச்சிருக்கோம், இதையெல்லாம் இப்போ மறுபதிவு செஞ்சது தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். அப்போ கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்கள், ஆவணங்கள், பதிவுகள் தான் சான்றுகள். அப்போ இந்த சான்றுகள்லாம் சொன்ன இல்லையா? கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள், இலக்கியங்கள், பொறிப்புகள், அரேபிய பயணிகளுடைய பயண நூல்கள், இதன் அடிப்படையில அந்த கடந்த கால நிகழ்வுகளை புதுப்பிக்கிறது தான் வந்து சான்றுகள். இதை தான் நாம படிக்க போறல வரலாறுகள். இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சான்றுகளின் உதவியுடன் நாம் இந்த சான்றெல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த சான்றுகளின் உதவியால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? இந்த இடைக்கால இந்தியாவுல அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்துல பொருளாதார நிலை எப்படி இருந்தது, சமூகத்துல மக்களுடைய நிலை எப்படி இருந்தது, அந்த காலத்தில் வாழ்ந்த பண்பாடு வளர்ச்சி எப்படி பெற்றது, எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தது என்ற விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். இந்த சான்றுகளின் அடிப்படையில தான் அந்த காலகட்டத்தில் நடந்ததை இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க போறோம். நீ இந்த காலகட்டத்துல வாழறன்னா, இப்போ 2025ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் வாழறனா, இப்போ இந்த காலகட்டத்துல அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்ப மக்களுடைய பொருளாதாரம், நீ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். உன் பக்கத்துல சுத்தி சமூகத்துல வந்து எப்படிமான சூழ்நிலைகள் நிலவுதுன்னு உனக்கு தெரியும். நம்ம பண்பாடு வந்து எந்த மாதிரி ஒரு பண்பாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்போ இப்ப பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ ஏற்றிட்டு போனா தானே பின் வரக்கூடிய மற்ற சந்ததிகளோட அடுத்த வந்து தலைமுறையில வந்து படிக்க முடியும். அதை தான் நீ இப்போ முன்னாடி
முன்னாடி நடந்ததை இப்ப மாணவராகிய நீங்க படிக்க போற. நீ இந்த காலகட்டத்துல நீ சரித்திரம் படிச்சுனா உனக்கு பின்னாடி வரக்கூடிய சன்னதிகள் வந்து உன்னை பத்தி படிப்பாங்க. இதுதான் வந்து வரலாறு. இப்படிதான் வந்துட்டு சான்றுகள் வந்து எடுக்கிறாங்க. பாருங்க, சான்றுகளை வந்து இரண்டாக வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை சான்றுகள், இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை சான்றுகள். முதல் நிலை சான்றுக்காக என்னெல்லாம் எவிடன்ஸா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொறிப்புகள். பொறிப்புகள்னா வந்துட்டு எதுல பொறிச்சிருக்காங்க? கல்வெட்டுல, கற்கள்ல வந்து செதுக்கி இந்த கற்கள்ல வந்துட்டு பெரிய பெரிய கற்கள், பாறைகள்ல வந்து பொறிச்சிருப்பாங்க. அதனுடைய ஒரு சான்றுகளாகும் செப்பு பட்டயங்கள், செப்பால ஆன பட்டயங்கள் வந்து ஏற்றிருப்பாங்க. அதுல வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து பொறிப்புகள் சொல்றாங்க. நினைவு சின்னங்கள் அக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுடைய நினைவாக வந்துட்டு அவங்களுடைய நினைவுகளாக வந்துட்டு சில வந்து கலைகள் வந்துட்டு, அதாவது கட்டடக்கலையை ஏதாவது ஒரு நினைவு சின்னங்கள் எழுப்பியிருப்பாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த நினைவு சின்னங்கள் அந்தந்த காலகட்டம் ஒரு நினைவாகவோ, அந்த காலகட்டத்தினுடைய அந்த மன்னர்களுடைய நினைவாகவும் நினைவு சின்னங்களை ஏற்றிருப்பாங்க. அது வந்து கலைகள்ல வரும். அதை பற்றியும் நாணயங்கள், அவங்க வந்து நாணயங்களை அச்சடிச்சிருப்பாங்க. அந்த நாணயத்தின் அடிப்படையில வந்துட்டு இதுலெல்லாம் வந்துட்டு செய்திகளை வந்துட்டு முதல் நிலை சான்றுகளாக சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்னதுன்னா அக்காலகட்டத்துல கிடைக்கப்பெற்ற சான்றுகள். இதெல்லாம் முதல் நிலை சான்றுகள். இரண்டாம் நிலை சான்றுகளாக எதெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. இலக்கியங்கள். அக்காலகட்டத்தில் இலக்கிய நூல்கள்லாம் இயற்றப்பட்டதில்ல, இதெல்லாம் வந்து கிடைக்கப்பட்டது. அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்களை உருவாக்குன நினைவு சின்னங்கள். இதன் அடிப்படையில தான் முதல்நிலை சான்றுகள் ஒரு சான்றுகளாகும். இது வந்துட்டு இரண்டாவது பாத்தீங்கன்னா இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கால வரிசையின்படி நிகழ்வுகள்லாம் நடைபெற்றிருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனுடைய ஒரு சான்றாகவும், அந்த பயணிகள் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் மக்கள் கூட வாழ்ந்து அப்ப நடந்ததெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குறிப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள், அவங்களுடைய சுயசரிதையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நூல்கள்லாம் வாழ்க்கை சார்ந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது நூல்கள்லாம். அதே மாதிரி தன்னுடைய சுயசரிதையெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் எழுத்துப்பூர்வமானது. அதாவது இதெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வம் இல்லாத அந்த அவங்களுக்கு கிடைக்க பெற்றது, அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க உருவாக்கியது சொல்றது முதல்நிலை சான்றுகள். அந்த காலகட்டத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டதெல்லாம் இது எழுதப்பட்டது, இது கிடைக்கப்பட்டது. இதுதான் நீங்க வித்தியாசப்படுத்தி பாருங்க. அப்ப கிடைக்கப்பட்டதின் அடிப்படையில எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு அதை ஒரு முதல்நிலை சான்றாகவும், அவங்க எழுதியதா சொல்லிட்டு போன எவிடன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இரண்டாம் நிலை சான்றாகும். அப்போ இதை வந்து நீங்க எப்படி பிடிச்சுக்கணும்னா, இது எழுதப்பட்டது, இது எழுதப்படாது, இப்படி பிடிச்சின்னா எளிமையா இருக்கும். இப்ப பாருங்க, பொறிப்புகள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்னெல்லாம் பொறிப்புகள் என்பன எதுலெல்லாம் பொறிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள்ல, கற்கள்ல, கோயிலுடைய சுவர்கள்ல, உலோகங்கள்ல. அதாவது உலோகம்னா நம்ம படிச்சோம், செப்பு பட்டயங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு உலோகத்துல, கோவிலுடைய சுவர்கள்ல, பாறைகள்ல, கற்கள்ல, இந்த மாதிரி எல்லாம் கடினமான இருக்கிற தன்மை கொண்ட மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் தான் வந்து பொறிப்புகள். அப்ப யாரை பத்தி பொறிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரசர் பிறப்பித்த பேராணைகள். நம்ம பார்த்தோம், அசோகர் வந்து 13ஆம் பாறை கல்வெட்டுகள்லாம் பார்த்தோம். அந்த பேராணைகள் எல்லாம் பார்த்தோம். மொத்தம் எத்தனை பேராணைகள் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசர் வந்து ஆணை பிறப்பிச்சிருப்பாரு. அந்த பேராணைகள் அவர் வந்து அர்ப்பணித்தவை, அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்தது, கொடைகள், அதுக்கப்புறம் போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும், போர்வைகளில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள் ஆகியவை அக்காலகட்டம் குறித்த பல செய்திகளை தம்மகத்தே கொண்டுள்ளன. அப்போ இதுல எல்லாம் அவங்க பொறிச்சிருந்தாலும் இதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசர் வந்து ஆணை பிறப்பிச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஆணைகள் அவர் அர்ப்பணிச்சிருப்பாரு. அவருடைய வாழ்க்கையை வந்து அந்த காலகட்டத்துல மக்களுக்காகவோ போர் மொழி மூலம் அர்ப்பணிச்சது, அவர் கொடுத்த கொடைகள், போர்ல வீரமடைஞ்ச வெற்றி நினைவாக, போரில் மடிந்த வீரர்களின் நினைவாக, யார் இறந்தார்களோ அவர்கள் நினைவு, வெற்றி பெற்றது நினைவு, இது எல்லாம் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள் தான் அக்காலம் குறித்த பல செய்திகளை வந்துட்டு இந்த பொறிப்புகள்ல இருக்குதுன்றாங்க. கொடைகள் வழங்கப்பட்டதை குறித்தும் செப்பு பட்டயங்கள் சட்டபூர்வமாக ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளன. அப்ப கொடைகள் வந்துட்டு வழங்கப்பட்டதை குறிக்கும். கொடைகள் வந்து கொடுத்தாங்கன்னா வழங்கியிருக்காங்க. வள்ளல்கள் எப்படி வந்துட்டு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து கொடைகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நன்கொடைகள்லாம் சொல்ற இல்லையா, ஒருத்தருக்கு வந்துட்டு கொடுக்கறது, அதுதான் வந்து கொடைகள்.
அப்படி கொடுக்கறத வந்துட்டு எதுல சொல்லியிருக்காங்கன்னா செப்பு பட்டயங்களை வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாமல் மதிப்பினை. அப்ப எந்த ஒரு சந்தேகமே இல்லாம ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாக இந்த செப்பு பட்டயங்கள் வந்து அவங்க கொடுத்த கொடையை வந்து குறிக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸா இருக்குதாம். அது மட்டும் பாருங்க 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாக எப்போனா 13ஆம் நூற்றாண்டுக்கு முதலாக அத 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இஸ்லாமிய பாரசீகத்தினுடைய நடைமுறை இஸ்லாமிய அரசு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாட்டில இருந்து அந்த பாரசீகத்தினுடைய நடைமுறைகளின் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன. அப்ப 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாரசீகத்தின நடைமுறைகளின்படி இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா பாரசீக அவங்களோட நடைமுறைகளின் அடிப்படையில செப்பு பட்டயங்களுடைய விலை வந்து அதிகமாயிட்டதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ நாணயங்கள் வந்துட்டு அந்த பட்டயங்கள் வந்துட்டு கடினம் விலை ஏறிட்டு போறதுனால எல்லாரையும் வந்து எழுத முடியல. அப்போ மலிவா எது கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பனை ஓலைகள்லையும் காகிதங்கள்ல வந்துட்டு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் செப்பு பட்டங்கள் விலை வந்து ஏறி போச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து. எதன் அடிப்படையினா இஸ்லாமியருடைய பாரசீகத்தின் நடைமுறைகளின் படி அவங்களுடைய நடைமுறையில வந்துட்டு இது ஏத்துனதுனால இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வர காரணமாயிடுச்சு. இதுதான் வந்து பாறையில பொறிக்கப்பட்டுள்ள பொறிப்புகள். இப்ப பாருங்க பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13ஆம் நம்ம பார்த்த முற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பிற்கால சோழர்கள் அப்போ பிற்கால சோழர்கள் எப்பன்னு வராங்க நம்ம அந்த 7ஆம் நூற்றாண்டுல இருந்து பார்த்திருப்போம். அப்ப பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் அப்போ முற்கால சோழர்கள் பார்த்தோம் சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப முற்காலத்துக்கு அப்புறம் பிற்கால வராங்க. பிற்கால யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு. அப்ப பிற்கால சோழர்கள் காலம் என்னன்னா 10 முதல் நம்ம இப்ப படிக்கிறது 7ஆம் நூற்றாண்டு தானே பார்க்கிறோம். அப்ப 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்ப 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிறகு காகிதங்களும் பனை ஓலைகளும் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். அப்ப இவங்களுடைய சோழருடைய காலத்தை பிற்கால சோழருடைய காலம் வந்து 10ல இருந்து 13. அப்ப 3 நூற்றாண்டுகள் வந்து இவங்க இந்த பிற்கால சோழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்ப வெளியிட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் அதாவது இவங்களும் வந்துட்டு செப்பு பட்டயங்கள் பார்த்தீங்கன்னா கொடை கொடுத்துருக்காங்க. ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா இந்து பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகைப்பெற்ற மனிதர்களுக்கோ பாருங்க பிற்கால சோழர்கள் காலம் எப்படின்னா 10ல இருந்து 13 நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 300 நூற்றாண்டுகள். அந்த காலகட்டத்துல செப்புல வந்துட்டு பட்டயத்துல வந்து அவங்க கொடை கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த செப்பு பட்டயத்துல. எந்த மாதிரினா இந்து சமயத்தை சார்ந்தவங்களுக்கும் பௌத்தம் அல்லது சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கோ குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகைப்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் வந்து பதிவு செய்யப்பட்ட எந்த காலகட்டத்திலிருந்து பிற்கால சோழருடைய காலம் 10ல இருந்து 13. எதுல பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயத்துல அதுல கொடைகள் வழங்கப்பட்டது யார் யாருக்குன்னா இந்து சமயத்தை சார்ந்தவங்களுக்கு பௌத்த சமயம் அல்லது சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு குருமார்களுக்கு ஒரு குருனா ஒரு நிர்வாகம் பண்றவங்களுக்கு அதாவது குருமார்கள்னா கோவிலை நிர்வாகம் பண்ணவங்க அவங்களுக்கும் ஒரு துறவி அல்லது புகைப்பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு மனிதருக்கு வழங்கப்பட்டதெல்லாம் வந்து கொடைகள் வந்து செப்பு பட்டயத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவற்றில் கொடை வழங்கியவர் யார் வந்து கொடுத்தாங்க நன்கொடைன்னு சொல்ற இல்லையா கொடை கொடுக்கறது யாரு அந்த கொடை அவங்க கிட்ட இருந்து வாங்கினது யாரு. இப்போ நீ வந்து யாருக்கு பரிசு நீ கொடுக்கறன்னா நீ பரிசு கொடை கொடுக்கிறவன் சொல்றது உங்ககிட்ட இந்த பரிசு வாங்குறவனா கொடை பெற்றவர். இந்ததான் வந்துட்டு விரிவான செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ளோம். அப்போ அவற்றில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்களே அதிகம் பதிவு செய்யப்படும். அறச்செயல்கள்னா என்னதான் அவர்கள் வந்துட்டு மக்களுக்கு ஆற்றிய நல்ல செயல்கள் வந்துட்டு அந்த கொடை பதிவு வந்து அதுல செய்யப்படுது. செப்பு பட்டயத்துல வந்து பதிவு அதிகமா செய்யப்பட்டதுன்னா அறச்செயல்கள் அவர் ஆற்றிய நல்ல செயல்கள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. கொடை மட்டும் இல்ல நல்ல நல்ல செயல்களும் அதுல பதிவு செய்யப்பட்டதுதான் அறச்செயல்கள். அவர் எதுக்காகலாம் அறச்செயல்களுக்கு நல்ல செயல்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுதான் வந்து அறச்செயல்கள். அதையும் வந்து அதுல பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். அப்ப கொடை வழங்கியவர் மட்டுமே சிறப்பு கவனம் பெறுகிறார். அப்ப யார் கொடுத்தாரோ அவர் மட்டும்தான் என்ன கவனம் பெறுறாருன்னா இந்த பட்டயங்கள்ல வந்து சிறப்பாக வந்து கவனம் ஒரு
ஒரு சிறப்பு கவனம்னா அவரு தான் வந்துட்டு முதன்மைப்படுத்தப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா கொடை கொடுத்தவர் பாருங்க, முதலாம் ராஜேந்திர சோழனினுடைய திருவலாங்காடு செப்பேடு. அப்போ திருவலாங்காடு என செப்பேடும் அது யாரை பத்தி சொல்லுதுன்னா முதலாம் ராஜேந்திரனுடையது. சுந்தர சோழனுடையது பாத்தீங்கன்னா அன்பில் செப்பேடு. இது குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. அப்போ அரசியல்கள் சொல்லியிருக்காங்க, கொடுத்த கொடையை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்ப எந்த மன்னனை பத்தின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். எந்த செப்பேடுனா திருவலாங்காடு செப்பேடு. சுந்தர சோழனுடைய செப்பேடு எதுன்னு பாத்தீங்கன்னா அன்பில் செப்பேடு. அப்போ அவர் கொடுத்த கொடை அவருடைய அரசியல்கள் அவங்களுடைய செப்பேடுகள்ல சொல்லி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள். அப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துலதான் வந்து உத்திரமேரூர் என்னும் ஊர் இருக்குது. அந்த ஊர்ல என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள் எவ்வாறு வந்து நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து விவரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ உத்திரமேரூர் என்ற கல்வெட்டு காஞ்சிபுரத்துல இருக்குது. அங்க கிடைச்ச ஒரு கல்வெட்டு எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள் அங்க இருக்க அந்த உத்திரமேரூர் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வாறு வந்து நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்ற விவரங்களை வந்துட்டு இந்த கல்வெட்டு வந்துட்டு கிடைச்ச கல்வெட்டு வந்து சொல்லுதுன்றாங்க. அப்ப சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல வகைப்பட்ட நிலத்திற்கான கொடைகள், அதாவது கொடைகள் வந்துட்டு கொடைனா என்ன கொடுக்கறது, அந்த கொடைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல வகையான கொடைகள் இருந்தது. அப்போ நிலத்தையும் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு கிஃப்டா, நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா கிஃப்ட். அப்போ கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாக்கணும் ஒரு சைக்கிள் கொடுக்குறீங்க, ஒரு வீடு கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து ஒரு நிலத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தை வந்துட்டு அந்த கொடுத்ததன் வகையில வந்து வகைப்படுத்திருக்காங்க. யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வகையில அந்த பிரிவு வந்து பெயரா வச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இதனுடைய பொருள். அப்போ நிலக்கொடைகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியுது. அப்போ சோழ அரசர்கள் தான் வந்து பல வகையான நிலக்கொடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் மூலமாக அவங்க என்ன மாதிரி நிலக்கொடைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வேளாண் வகை நிலங்களை வந்து வகைப்படுத்திருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு விவசாயம் பண்ணக்கூடிய வகையான நிலம், அது வேளாண் வகை நிலம். பிரம்மதேயம், பிரம்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரம்மதேயம் என்பது ஒரு வகையான நிலத்தை பிரிச்சிருக்காங்க. சாலபோகம் என்பது இதுவும் ஒரு வகையான நிலம், இதையும் வந்து பிரிச்சிருக்காங்க, ஒரு வகையான வகை சொல்லியிருக்காங்க. தேவதானம் என்று பள்ளி சந்தம். அப்போ நிலம்னா வந்து ஒரு நிலம்னா ஒரு இடம், அந்த இடத்தை வந்துட்டு ஒரு வழங்குறாங்க ஒருத்தருடைய தேவைக்கு. அந்த கொடுக்கப்பட்ட தேவைக்குள்ள அடிப்படையில வந்து அதை வகைப்படுத்திருக்காங்க. அப்போ வேளாண் செய்வதற்காக பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலம். அப்போ யார் வந்து பிராமணர்கள் நம்ம பார்த்தோம், ஆரியர்கள் தான் வந்துட்டு வந்திருப்பாங்க, அவர்கள் தான் பிராமணர்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அவர்கள் அல்லாம இந்த கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தனித்திறன்கள் பெற்று அவங்களையும் ஒரு பிரிவா சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் வந்துட்டு இந்த நிலக்கொடையை பெற்றவர்கள். அப்படி உரிமை உடையவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேளாண் வகை நிலங்கள். பிரம்மதேயம் இவர்கள் தான் வந்து இவங்க வந்து பிராமணரே கிடையாது, அந்த கருப்பின மக்களுக்காக கொடுக்கப்பட்டதான். நீ வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்தது. இந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா கோவில்கள்ல செய்யக்கூடிய, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் வந்துட்டு பிரம்மதேயம் நிர்வாகம் பண்றது, கோவில் நிர்வாகம் பண்றது. சாலபோகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அப்போ இதெல்லாம் எதுக்காகனா கல்வி கற்கக்கூடிய இடத்திற்காக, கல்வி கற்பதற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் வந்துட்டு இதை பராமரிச்சுக்கோ அப்படின்ட்டு இந்த நிலங்கள் வந்துட்டு சோழர்கள் காலத்துல கொடுத்துருக்காங்க. எந்த நூற்றாண்டு, பிற்கால சோழர்கள் காலத்துல கிபி 10 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொடுக்கப்பட்ட கொடைகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேவதானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அப்போ கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கோவில் கட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்படி கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவதானம். பள்ளி சந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி என்ற சொல்லி எதுல இருந்து உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம், சமண படுகை அதெல்லாம் நம்ம பார்த்தோம், சமணம் பௌத்தம் படிக்கும் போதே. அதனால மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு தெளிவா இருக்கணும். இது இப்ப இந்த படிக்கலைன்னா முன்னாடி இருக்கிற பாடத்தை எல்லாம் நீங்க படிச்சோன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ சமண சமய நிறுவனங்களுக்கு, அப்போ சமண சமயத்தை அதை சார்ந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட அந்த சமயத்தை வளர்க்கதற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் என்று நிலங்களை வந்துட்டு இந்த நிலங்களை எல்லாம் அவங்க வகைப்படுத்தி இதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது நிலங்கள்னு சொல்றாங்க. அப்ப எல்லா வகையிலும் வந்துட்டு குடைகள் வந்து வழங்கப்பட்டது, அதான் வந்து பல வகையான குடைகள் வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
நினைவு சின்னங்கள் பாருங்க. என்னெல்லாம் நினைவு சின்னங்கள்? அப்போ அங்க காலகட்டத்துல ஒவ்வொருத்தருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில சில நினைவு சின்னங்கள் இருக்கும். அந்தந்த காலகட்டத்துல அவங்கள் வந்துட்டு அவங்க கட்டுன கட்டடக்கலைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நினைவு சின்னங்கள் சொல்றாங்க. ஒண்ணு கோவில்கள், 2வது பார்த்தீங்கன்னா அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் எனும் வகையை சார்ந்தவை. இது எல்லாமே கலை அதாவது கட்டடக்கலைகள்னா கலைகள் கலைகள் தான் வந்துட்டு கட்டடக்கலை. இது எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நினைவு சின்னம் வகையை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க என்னெல்லாம் கட்டடக்கலைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதான் இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிளே ஆகும். டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செஞ்சது. நாம பார்த்தோம். பாண்டியர்கள், பல்லவர்கள் எந்த மாதிரி எல்லாம் கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் பல்லவர்கள் பார்த்தோம். அப்போ பல்லவர்களே நம்ம வகைப்படுத்தணும். குடைவரை கோவில்கள், கட்டுமான கோவில்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒற்றை கல் தூண், ரதங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் வந்துட்டு இது. இப்படிதான் நம்ம இடைக்காலத்துல வந்துட்டு பண்டைய காலத்துல இருந்து எப்படி வந்து இடைக்கால இந்தியாவில் வந்துட்டு கட்டடக்கலை வந்து வளர்ச்சி பெற்றதுன்னு நீங்க இப்படிதான் வந்து வகைப்படுத்தி பார்த்துக்கணும். அப்போ டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு இந்தியாவில் இடைக்கால இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க டெல்லி சுல்தான்கள். இவங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான கட்டடக்கலையை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம பல்லவர்களே வந்து முதலாம் மகேந்திரவர்மன் குடைவரை கோவில்களுக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர்னு போட்டு பல்லவர்களை பார்த்தோம். அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட்ல. அதே மாதிரி வந்து இது மிடிவல் பீரியட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து ஒரு புதிய பாணியை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதுதான் இங்க சுருக்கமா சொல்லிக்கணும். அப்போ வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் ஆகிய அதன் முக்கிய இந்த புது வகைன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி டைப்ல எல்லாம் அவங்க கட்டுனதுதான் வந்து புது வகையானது. இப்போ ஏற்கனவே இருக்கிறது இல்லாம இவங்க ஒரு புதுசா ஒரு பாணியை கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த பாணி தான் வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புல இருந்ததுனால இது ஒரு புது வகை பாணின்னு சொல்றாங்க. இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுக்கள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளது. இந்த நினைவு சின்னங்கள்லாம் வரலாற்றினுடைய எப்படிலாம் இருந்தது அதுக்கான ஒரு தகவல்களாக இந்த இதுகளை வச்சு இது ஒரு எவிடன்ஸா சொல்றாங்க. அப்ப இடைக்காலத்துல சார்ந்த கஜுராவோ என்பது ஒரு கோவில். இது மத்திய பிரதேசத்தில் இருக்குதான் என்னும் இடத்தில் உள்ள கோவில் தான் வந்து கஜுராவோ என்ற ஒரு கோவில். இடைக்காலம்னாவே நம்ம சொல்லிட்டோம் 700 இருந்து 1700 வரைக்கும். இந்த இந்த வந்து காலமெல்லாம் கொடுக்குறோம். அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். முதல்ல ஒரு எவிடன்ஸ் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல போறோம். அதுக்கு அடுத்தடுத்த வகுப்புல யாரோட காலகட்டம், எந்த காலகட்டத்துல எந்த அரசருடைய காலகட்டம்னு அதுக்கப்புறம் வகைப்படுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஓவர்வியூ தான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அப்ப இடைக்காலத்தை சார்ந்த கஜுராவோ என்ற கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாநிலத்துல தில்வாரா என்பது அபு குன்று என்பது. அப்ப தில்வாரா என்பதும் ஒன்றுதான், அபு குன்று தில்வாரா என்பது. இது எந்த மாநிலம்? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற இதெல்லாம் கோவில்கள். அதுக்கப்புறம் இந்த கொனார்க்கு கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இந்த 3 கோவில்களும் வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறப்பு சான்றாம். அப்போ இது சமயம் சார்ந்த கோவில்கள். அப்ப எந்த சமயத்தை சார்ந்து இவர்கள் கோவில் கட்டியிருப்பாங்கன்னு அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்போ சமயம் சார்ந்த ஒரு சமயத்தை வந்து மையமாக கொண்ட ஒரு பண்பாட்டினுடைய வளர்ச்சி தான் வந்துட்டு இந்த கோவில்கள். இந்த 3 கோவில்களும் ஒண்ணு வந்துட்டு கஜுராவோ மத்திய பிரதேசம், தில்வாரா வந்து ராஜஸ்தான், கொனார்க் வந்து ஒடிசா. இது வந்துட்டு வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் கிடையாது. இது வந்துட்டு வட இந்தியாவை பத்தி தான் நம்ம படிச்சிருக்கோம். இதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவுக்கும் அடுத்தடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். அப்புறம் தஞ்சாவூர்ல பாருங்கன்னா இதே இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. தஞ்சாவூர்ல வந்துட்டு பெரிய கோவில். அப்ப தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. இது தஞ்சாவூர்ல இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் பிற்கால சோழர்களின் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளங்கள்.
எப்படி வந்துட்டு வட இந்தியாவில இந்த 3 கோவில்கள் பார்த்தோமோ, இதே காலகட்டத்துல பிற்கால சோழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லையா? அந்த பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்துல தான் வந்து ஏற்றப்பட்ட கோவில்கள் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெரிய கோவில்னு சொல்றாங்க. இது தஞ்சாவூர்ல இருக்குது. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், ஐராவதி கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்களும் வந்துட்டு இந்த காலகட்டத்துல நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டுகளா சொல்லுவாங்க. அப்போ தில்வாரா கோவில் தான் வந்து அபு குன்றுன்னு சொல்லியிருக்காங்க. தில்வாரா கோவில் அபு குன்று. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஹம்பி. ஹம்பி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர். விஜயநகர் எங்க இருக்குன்னு பார்த்திருப்போம். நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுன்னா மறுபடியும் போய் அந்த பாடத்தை தேடி பாருங்க. இல்லாட்டி மாணவர்கள் இதை யோசிச்சு பாருங்க. இது ஹம்பி என்பது விஜயநகர் அவங்களுடைய பீரியட்ல இருந்து தான் ஹம்பி. ஹம்பி என்ற கோவில் இது எங்க இருக்குன்னு பாருங்க ஹம்பி. அப்போ இவற்றை போலவே மூளைக்கு, அதாவது மாணவர்களுக்கு யோசிக்கிறது, நான் இப்ப கூட நான் சொல்லிடுவேன் இது எங்க எந்த ஸ்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படிக்கிறத, இப்போ உங்களுக்கு படிக்கிற வயசு தானே இது, படிக்கிறது தானே வந்திருக்கீங்க, வேற ஏதாவது செய்ய போறீங்களா? இல்ல. அப்ப படிக்கிறதுன்னா அப்ப இது என்னன்னு தேடணும். இல்ல தேடினா தானே உங்களுக்கு சிந்தனை உருவாகும். நீ ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அந்த மூளைக்கு வேலை கொடுத்தாதான் அந்த மூளை வந்துட்டு அது ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே மக்கி போய் தான் மழுங்கி போய் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பொருள் இருக்குது. நீ இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறேன், அந்த சைக்கிளை நீ பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அந்த சைக்கிள் நல்லபடியா நீ பயன்படுத்திட்டே இருந்தாதான் அந்த சைக்கிள் நல்லா ஓடும். அதே நீ அதை என்ன செஞ்சு ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீ அதை எடுக்காம என்ன செய்யும், அது துருப்பிடிச்சுதான் போகும். அதே மாதிரி தான் உன்னுடைய மூளையும், நீ அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்துட்டு நல்லபடியா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நீ வேலை கொடுக்காத, நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு படிச்சுட்டு நீ எதுவுமே கண்டுக்காத அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மூளைக்கு வேலை கொடுக்காத, நீ கண்ணை பார்த்து எழுதுறது, கண்ணை பார்த்து சும்மா படிக்கிறது, அது மைண்ட் வரைக்கும் நீ கொண்டு போனாதான் அந்த மைண்ட் வேலை செய்யும். நீ மைண்டுக்கு கொண்டு போகாத, நீ கண்ணை பார்த்து பாக்குறது, கண்ணுல பாக்குறது, படிக்கிறது, அதை மனசுக்கு கொண்டு போகாம நீ அப்படியே மேலோட்டமா இருந்ததுன்னா அது மேலோட்டமாக தான் இருக்கும். அந்த மைண்டும் அப்படியே தான் இருக்கும். அது வேலையே செய்யாது. அறிவு எங்கிருந்து வளரும்னா நீ அதுக்கு வேலை கொடுத்தாதான் அது வேலை செய்யும். அதாவது நான் மாணவர்களுக்கு என்ன சொல்றேன்னா, யாரும் வந்துட்டு நல்லா படிக்கிற பிள்ளைனும் கிடையாது, யாரும் வந்து நல்லா படிக்காத பிள்ளைங்கனே கிடையாது. வகைப்படுத்தியே பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரே அளவு மூளைதான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அதை நம்ம பயன்படுத்துற அளவுல தான் நம்ம அது வேறுபாடு அடையதே கண்டி. அது இல்லைன்னா அது அப்படியே தான் கிடக்கும். நீங்க எந்த அளவுக்கு அந்த மூளைக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு யோசிக்கிறீங்க. அந்த விஷயத்தை இப்போ நீ ஒரு டாக்டர் ஆகணும், அப்ப அந்த டாக்டர் ஆகணும்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு உண்டான நீ வேலைகளுக்கு செய்யும் போது அப்போ பெருசா அது மைண்ட் வந்துட்டு உனக்கு என்ன ஆகுது, அது நல்லா வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ டாக்டரா என்பது ஒரு மனசுல கூட நீ நினைக்காம இருந்தனா, அது அந்த எண்ணமே வரலன்னா அந்த மூளைக்கு அது போகுமா? போகாது. அது அப்படியே தானே கிடக்கும். அதே மாதிரி நீ எவ்வளவு போட்டு அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது வேலை செய்யறதுக்கு அது ரெடியா இருக்கும். நீ எப்போ வரைக்கும் நீ வேலை செய்யறதுக்கு நீ ரெடியா இருக்கும், அப்போதான் உன் மனசுக்கு வேலை கொடுப்பேன். உன் மனசுக்கு வேலை கொடுத்தாதான் உன் மைண்டுக்கு வேலை கொடுப்பேன். அது நீயே அது செய்யாத போது அது மனசுக்கும் போகாது, அது மைண்டுக்கும் போகாது. இதுதான் வந்துட்டு படிப்பினுடைய முக்கியத்துவம். அப்ப எல்லா மாணவர்களுக்கும் சரி சமமான ஒரு சிந்தனை, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே அளவு அறிவு தான் இருக்குதே கண்டு யாருக்கும் குறைவோ அதிகமோ கிடையாது. அவங்கவுங்க பயன்படுத்துறதை பொறுத்துதான் வந்துட்டு அவங்க அறிவு வளர்றதும் சரி, அவங்க அறிவு குறையதும் சரி, அதே தன்மையில இருக்கிறதும் சரி. அதாவது மாணவர்களாகிய உங்களுக்கு என்னதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா, உங்க அறிவை பெருக்கணும்னா, அந்த மூளைக்கு வேலை கொடுக்கணும்னா நீங்க படிச்சதை என்னன்ட்டு யோசிங்க. தெரியலையா தேடுங்க. தேடி தேடி சேர்த்தாதான் உங்களுக்கு அறிவு வந்துட்டு பெருகும். இல்லாட்டி நீங்க அங்கேயே தான் வந்து தேங்கி போய் கிடப்பீங்க. இதுதான் நான் மாணவர்களுக்கு சொல்றது. நான் இப்ப கூட இது எங்க இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ நீங்க எப்ப கத்துக்கிறது? நான் கத்துக்காததையே உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்குறது. நீங்க படிக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு கேட்கிறேன். அதனால அந்த கேள்விகளை நீங்க உள்வாங்கிட்டு எங்க இருக்கு இது ஏற்கனவே படிச்சதுதான், படிக்காதது எதுவும் கிடையாது. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா இதை தேடுங்க, எந்த மாநிலத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. பாருங்க, இவற்றை போலவே ஹம்பி எங்க இருக்குதுன்னு தேடுங்க. அப்ப ஹம்பிலையும், அதாவது இந்தியாவை வந்து 3ஆ பிரிச்சிட்டோம். இது வந்துட்டு நார்த், இது சவுத். அப்போ இந்த இடைப்பட்ட பகுதி ஒண்ணு இருக்குது இல்லையா, இந்த இடைப்பட்ட பகுதியில வர்றதுதான் வந்துட்டு இந்த ஹம்பி. அப்போ அது எந்த மாநிலத்துல வருதுன்னு தேடுங்க. இதுதான் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க், இன்னைக்கான ஹோம்ஒர்க். பாருங்க, இவற்றை போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா,
விருபாக்ஷா கோவில்கள் விஜயநகர அரசர்கள் வந்துட்டு எந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப விஜயநகர அரசர்களினுடைய 15ஆம் நூற்றாண்டு பங்களிப்பை பறைசாற்றுகின்றன. நாம பாக்குறது வந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு இடைக்கால இந்தியாவை பார்த்துட்டோம். அப்ப 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வாழ்ந்தவங்க தான் வந்து விஜயநகர அரசர்கள். அவங்க வந்து அவங்க காலத்தில் படைக்கப்பட்ட இதுதான் வந்து கட்டடக்கலை தான் வந்துட்டு இந்த கோவில்கள். என்னென்ன கோவில்கள்? வித்தாலா அண்ட் விருபாக்ஷா, இதெல்லாம் ஹம்பியில் இருக்குது. விஜயநகர அரசர்களுடையது. 15ஆம் நூற்றாண்டு இவர்களுடைய பங்களிப்பையும் பறைசாற்றுகிறது. அப்போ இந்தியாவை 3 பகுதியா பிரிச்சுட்டோம். வட இந்தியாவில கோவில்கள், தென்னிந்தியாவில கோவில்கள். இந்த மத்திய பகுதியை ஆட்சி புரிந்ததுதான் ஹம்பியை சார்ந்த விஜயநகர பேரரசு. அவங்களுடைய காலகட்டத்துல படைக்கப்பட்ட கோவில்கள்னு வகைப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க, இதெல்லாம் வந்து கோவில்கள். அதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்து, அதுக்கப்புறம் சமணம், அதுக்கப்புறம் பௌத்தம் அப்படி அல்லதுன்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிடிச்சோம். இதெல்லாம் இந்து கோவில்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது எந்த கோவில்கள்னு பாருங்க. குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மோத்தி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, இவை அனைத்தும் எங்க இருக்குன்னா டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. அதாவது இந்த கோவில்கள் எல்லாம் யாருக்கான கோவில்கள்? மாணவர்களாகிய நீங்க வந்துட்டு இதுக்கு யோசிங்க. இதை நான் யாருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா மாணவர்கள் நீங்க இதெல்லாம் எந்த மாதிரி பெயர் உச்சரிக்கிறோம், இது யாருக்கு உண்டான கோவிலா இருக்குன்னு யோசிங்க. இந்த மசூதி என்பது யாருக்கானதா இருக்குன்னு யோசிங்க. அப்போ குவத் உல் இஸ்லாம் மசூதி, இது எல்லாம் எங்க இருக்குன்னா டெல்லி சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, சார்மினார் ஹைதராபாத், இடைக்காலத்தை சேர்ந்த. இதெல்லாம் இடைக்காலத்துல, அதாவது கிபி 700 இருந்து கிபி 1700 வரைக்கும் இந்த 1000 ஆண்டுகள் இயற்றப்பட்ட காலம்தான் வந்து இடைக்காலம். அந்த காலகட்டத்தில் சார்ந்ததுதான் வந்து இந்த மசூதிகள்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து சார்மினார். இதுதான் வந்து சார்மினார் பாருங்க. இதுதான் வந்து சார்மினார். எங்க இருக்குன்னா ஹைதராபாத். இதுதான் வந்து அந்த படம். ஹைதராபாத் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் மாணவர்கள் நீங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டோம், இல்லாட்டி இப்பவோ இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். அதாவது மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க சும்மா புத்தகத்துல பாக்குறதோடு நிறுத்தாம இந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிங்க. அப்போ நீங்க இலக்கை இது போகணும்னா இதுக்கு உண்டான உனக்கு காசு தேவை, இது இருந்தானது போறதுக்கு உனக்கு அறிவு தேவை. அப்போதானே நீ இதெல்லாம் பயணிக்க முடியும். நீ தனியா பயணிக்கிறியோ இல்ல உன் குடும்பத்தோட பயணிக்கிறியோ, ஆனா இதுக்கு போகணும்னு எண்ணம் வச்ச பிறகுதான் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால இங்கெல்லாம் போய் நான் அந்த புத்தகத்துல பாக்குறது இல்லாம இதை தேடுங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது, இது யார் கட்டியிருப்பா, எந்த காலத்துக்கு சேர்ந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிச்சத்தையும் இது கொடுத்துருக்கிற இடத்தும் கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னு தெரியல, யார் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்கன்னு தேடுங்க. இப்படி தேடினாதான் உங்களுடைய அறிவு பெருகும். அப்போ அந்த இடத்துக்கு போகணுன்றது ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இதை புத்தகத்துல பாக்குறதோட நிறுத்திடாம இந்த இடத்துக்கு நம்ம போய் பயணிக்கணும் அப்படின்றத மனசுல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு அறிவு தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த போகிறதுக்குண்டான இப்பதுல இருந்தே அந்த வேலைகளை உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு கொஞ்சம் மாணவர் பருவத்திலிருந்து ஒரு பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நீங்க இலக்கா நிர்ணயிச்சு இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போங்க. அதுக்காகத்தான் இந்த படத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு மாணவர்கள் பார்க்க வேண்டிய இடங்கள், போய் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கோட்டைகள். ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை. குவாலியர் எந்த மாநிலம் வருது, ஆக்ரா எந்த மாநிலம் வருது, சித்தூர் வந்து எந்த மாநிலம் வருது, டெல்லி எங்க இருக்குது, அது டெல்லி வந்துட்டு மாநிலமா இல்லாட்டி அது வந்துட்டு யூனியனா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அவுரங்காபாத் வந்துட்டு எந்த மாநிலத்துல வருதுன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் பிரோஷா கொத்தளம் அப்படின்றது டெல்லியில இருக்குது. இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. இடங்களில் உள்ள கோட்டைகள், இது எல்லாம் வந்து அங்க இடங்களில் இருக்கிற கோட்டைகள். இதெல்லாம் வந்துட்டு யார் யார் காலகட்டத்துல கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதெல்லாம் மாணவர்கள் இந்த கோட்டைகள்லாம் எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்குதுன்னு தேடுங்க. இதெல்லாம் கோட்டைகள். அப்போ இதெல்லாம் மசூதிகள். அப்புறம் முக்கியத்துவம் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள். அப்போ ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் இது எல்லாம் எந்த மாநிலத்தில் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம்
ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்கள் இதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ரஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ராஜபுத்திரர்கள்லாம் வந்துட்டு கட்டண அரண்மனைகளுடைய அவங்களுடைய மேன்மைக்கான அடையாளங்கள் தான் இந்த கோட்டை அரண்மனைகள். இது எந்த மாநிலத்துல இருக்குதுன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க குதுப் மினார், அலைதர்வாசா மற்றும் இல்துஸ்மிஸ் பால்பன் ஆகியோரது கல்லறைகள் அனைத்தும் முகலாய அரசர்களுடைய கல்லறைகள். இது மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்படுதுன்றாங்க. அதாவது குதுப்பினார், அலைதர்வாசா மற்றும் இல்துஸ்மிஸ் பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள், இது எல்லாம் கல்லறைகள் முகலாய அரசர்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். முகலாய அரசர்கள் யாரு, அவர்களுக்கு அந்த மறைந்த பிறகு கட்டப்பட்டதுதான் அவர்களுக்கான, அதாவது கல்லறைகள் தான் இது. இது எல்லாம் மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வட இந்தியாவில் உள்ள பாயடைந்த நகரங்கள்லாம் எதுன்னு பாருங்க. பெரோஷாபாத், துக்லக்காபாத் ஆகியன வந்துட்டு வட இந்தியாவில் பாயடைந்த நகரங்கள் இரண்டு. ஒண்ணு வந்து பெரோஷாபாத், துக்லக்காபாத், இது ரெண்டு வட இந்தியாவில். அதே போல வந்து தென்னிந்தியாவில் நீங்க இதே மாதிரி தான் வகைப்படுத்தி பிரிச்சு இது வடக்கு, இது தெற்கு. இப்போ வடக்குல இந்த பாயடைந்த நகரங்கள் இரண்டு, தெற்கில் இதே காலகட்டத்துல இந்த இடைக்கால இந்தியாவில் பாடையடைந்த நகரங்கள் இரண்டு. ஒண்ணு வந்து ஹம்பி, இது வந்து தென்னிந்தியாவில் இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளின் கருவூலங்கள் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், அரச சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது. இந்த நாணயங்கள்ல அந்த பொறிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த உருவங்கள் வச்சு அடிப்படையிலையும் அந்த பெயர்கள், அவங்களுடைய பட்டங்கள், அந்த உருவப்படங்கள், அந்த காலகட்டத்தில் நிகழ்வுகள், அங்க இருக்கிற அந்த இடங்களுடைய பெயர்கள், அது எந்த காலத்தை சார்ந்தது, அரச வம்சத்தினுடைய அந்த அரசனுடைய பெயர், அரச வம்சத்தினுடைய பெயர், அவங்களுடைய சின்னங்கள், இது எல்லாம் இந்த நாணயங்களை பொறிச்சதுனால அதன் மூலியமா இதனுடைய நாணயத்துடைய அந்த காலகட்டத்துல இயற்றப்பட்ட தன்மைகள் வந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். நாணயங்கள் பார்த்தீங்கன்னா உலோக கலவை வந்து பேரரசின் பொருளாதார நிலை குறித்து செய்திகளை, அப்ப எந்த மாதிரி அவங்க வந்து உலோகத்தால வந்து நாணயங்களை வந்து அச்சடித்தாங்க, அந்த உலோக கலவையின் அடிப்படையில அந்த பேரரசு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு இல்லையா அந்த அரசு, அந்த பேரரசனுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் தானே மக்கள் இருந்திருப்பாங்க. அப்ப பொருளாதாரம் வந்து சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த பேரரசுல மக்களுடைய நிலையும் நல்லா இருந்திருக்கும். அப்ப இந்த உலோகத்தின் பயன்பாடு எந்தெந்த உலோகம், செப்புனா எப்படி, இரும்புனா எப்படி, தங்கம்னா எப்படி, வெள்ளினா எப்படி, பித்தளைனா எப்படி, இப்படி உலோகங்கள் இருக்குது இல்லையா, எந்தெந்த உலோகத்துல வந்துட்டு எது விலை உயர்ந்தது, எது விலை மதிப்பற்றது, இப்படிதான் பார்த்தோம். நம்ம 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் விலை உயர்ந்ததுனால காகிதமும் ஓலைகளும் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த காலகட்டத்துல எந்தெந்த உலோகத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தாங்கன்னு தான் அவங்களுடைய பொருளாதார நிலை தெரிஞ்சிருக்கும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அரசர்களினுடைய இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவற்றையும் நாணயங்கள் இடம்பெற்றிருக்குது. அப்போ நாணயங்கள்ல இந்த பட்டங்கள் இது மட்டும் இல்லாம அரசர்களுடைய இராணுவ படையெடுப்புகள் அரசர்கள் நடத்தியிருப்பாங்க, அது இருக்கா அந்த நாணயங்கள்ல. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதேசங்கள், அவங்களுடைய ஆட்சி பகுதியை வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க, அதன் பத்தி இருக்குதான். அவங்களுடைய வணிகம் மேற்கொண்டிருப்பாங்க இல்லையா பல நாடுகளுடன், அந்த வணிக தொடர்புகள் பத்தி அந்த நாணயங்கள் இருக்குதான். அவங்களுடைய சமயத்தை பின்பற்றிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தை பின்பற்றும் நம்பிக்கைகள்லாம், அதாவது யாகங்கள்லாம் நடத்தினாங்கலாம் பார்த்தா சமயத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இந்த நாணயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தான். அப்போ தங்க நாணயத்துல வந்துட்டு தங்கத்துல வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்கன்னா அப்போ பொருளாதார நிலை வந்து நல்ல மேம்பட்டதா இருந்திருக்குன்னு தானே தெரியுது. இதைதான் சொன்னாங்க அவங்க. அப்போ எந்தெந்த வகையில வந்துட்டு உலக கலவை பயன்படுத்துறாங்களோ அதன் அடிப்படையில் பேரரசனுடைய பொருளாதார நிலை குறித்து செய்திகளை வழங்குதுன்னு சொல்றாங்க. அப்போ முகமது கோரி என்ற அரசன் வந்துட்டு மன்னன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்க நாணயத்துல வந்துட்டு ஒரு பெண் தெய்வமான லட்சுமி என்ற பெண் தெய்வத்தை வந்து பதிப்பிச்சிருக்கிறதுனாலையும் அவருடைய பெயரையும் மற்றும் அதுல பொறிக்கிறதுனால அப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற. அப்போ
இதுல என்ன சொல்றாங்க, அந்த பொருளாதார நிலை எப்படி இருந்த நாணயம் தங்கத்தை பயன்படுத்தணும் அதுல தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து வழிபடுறது, இது வந்து இந்துக்கான தெய்வம். அப்போ இந்த பெண் தெய்வமான இந்து என்ற லட்சுமி என்ற தெய்வத்தை வந்துட்டு இது இந்துக்கான தெய்வம். இதை பொறிச்சதுனால அப்போ அந்த எந்த ஒரு சமயத்தை எப்படி பின்பற்றிருக்காரோ அதையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அவருடைய பெயர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த அந்த நாணயத்துன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாணயம் வந்து எதை உணர்த்ததுன்னு பார்ப்போம். லட்சுமி உருவம் பொறித்த கோரியினுடைய நாணயம். இது கில்ஜி அரச வம்சத்தினுடைய நாணயம் இது. இது வந்துட்டு கோரி முகமது கோரியினுடைய அந்த லட்சுமி உருவம் பொறித்த நாணயம் இதை சொல்றாங்க, தங்க நாணயம் இது. அப்போ இது எந்த நாணயம் பாருங்க. அப்போ இதனுடைய பொருளாதார வளர்ச்சி இது எப்படி இருந்திருக்கும், இது எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. வித்தியாசப்படுத்தி பார்த்துங்க, இந்த நாணயத்தின் மூலயமாவே தெரியும். இந்நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளை உணர்த்தது. அதுதான் அந்த லட்சுமி உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டதனால இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்கள், அப்ப தொடக்க காலத்து துருக்கிய படையெடுப்பு, துருக்கி நாட்டுல வந்து தொடக்க காலத்துல வந்த படையெடுப்பாளர் தான் இவர். வந்துட்டு மத விஷயங்களில் வந்துட்டு மத சகிப்புத்தன்மை இருந்தது. எந்த ஒரு மதத்தையும் வந்து பின்பற்றக்கூடியத சகிச்சுக்கிற தன்மை இருந்தது. எந்த ஒரு மதத்தையும் வந்து என்ன செய்யல, அவர் வந்து திணிக்கல. அதனால வந்து மத சகிப்புத்தன்மையோடு இருந்ததுனாலதான் இந்து மதம், புத்த மதம், சமண மதம் என்று வேறுபடுத்தியது பார்க்காம அப்போ அவருடைய நாணயத்தில் அந்த லட்சுமி பொறித்த உருவத்தையே பொதிச்சிருக்காருன்னா தாராள தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் வந்து இந்த நாணயம் வந்து உணர்த்துதுன்றாங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு அடுத்து இந்த இலக்கிய சான்றுகள்லாம் பார்ட் 2-ஆ பார்க்கலாமா. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள, டெல்லி சுல்தான்களுடைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வதற்கான ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள், அதாவது செப்பால் ஆன நாணயங்கள் வந்துட்டு இவங்க வெளியிட்ட. அப்போ தங்கத்தை வெளியிட்டது அவர் முகமது கோரி. டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துருக்கிய படையெடுப்பாளர் தான் வந்துட்டு முகமது கோரி. அவர் வந்து நாணயத்தை வந்து தங்கத்துல வெளியிட்டிருக்காரு. அப்போ டெல்லி சுல்தான்கள் என்பது பார்த்தீங்கன்னா அரேபியர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டெல்லி சுல்தான்கள் அவங்களுடைய காலகட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாணயத்தை பத்தி தெரிஞ்சுன்னா இவங்களுடைய காலகட்டத்தில் தெரியும். அப்ப எந்த மாதிரி நாணயம்னா ஜிட்டல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பு நாணயங்களை வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில இந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப இல்துத்மிஷ் அறிமுகம் செய்தவர் தான் வந்துட்டு டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள். அப்போ இதை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ். இவர் வந்துட்டு டங்கா எனப்படுவது வந்து வெள்ளி நாணயங்கள் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு தங்க நாணயங்கள், அலாவுதீன் கில்ஜியோட தங்க நாணயங்கள், முகமது பின் துக்ளக்கினுடைய செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. அப்ப தெரிஞ்சுக்கலாம், தங்கம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அப்போ நாடு வந்து நல்ல பொருளாதாரத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இவர் செப்பு பயன்படுத்தியிருக்காருன்னா நாடு வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கு, நலிந்து இருக்குதுன்னு. அப்ப மக்களும் வந்துட்டு அந்த பொருளாதாரத்தில் அப்ப அந்த அளவுக்கு தானே மக்களும் வாழ்ந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல செழிப்பா இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து நலிந்திருப்பாங்கன்னு இந்த நாணயங்களே காட்டுதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல வெளியிட்ட உலோகங்கள் அது உணர்த்துதுன்னு சொல்றாங்க அந்த பொருளாதாரத்தை. அப்போ ஒரு ஜிட்டல் என்பது யார் சொன்னோம், ஜிட்டல் என்பது டெல்லி சுல்தானுடைய நாணயம் தான் ஜிட்டல். அப்ப அந்த ஜிட்டலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ ஒரு ஜிட்டல் என்பது எதற்கு சமமானதுன்னு பார்த்தீங்கன்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதுதான் ஒரு ஜிட்டல். அப்போ ஒரு ஜிட்டல் என்பது எதற்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதுதான் ஒரு ஜிட்டல். அப்போ 48 ஜிட்டல்கள் என்பது எதற்கு சமம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம் தான் வந்து 48 ஜிட்டல். அப்போ ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றிமணிகள், 48 ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம் தான் வந்துட்டு இந்த அளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சமய இலக்கியங்கள்லாம் வந்துட்டு நூல்கள்லாம் வந்துட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாமா. தேங்க்யூ.